சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருமே செம ஆர்வமாக வெயிட் பண்ணுவீங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 173வது திரைப்படத்தோட 2வது டைம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அதாவது 173வது திரைப்படத்தை கமல்ஹாசன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறாங்க. சுந்தர் அவர்கள் தான் படத்தை இயக்க போகிறாங்க. படம் 2027 பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகுது அப்படிங்கிற அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பூஜை எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனால் திடீர்னு சுந்தர் அவர்கள் படத்துலேருந்து விலகிட்டாங்க. இதுக்கு சில பர்சனல் ரீசன் காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கமல்ஹாசன் அவர்கள் ஒரு புது ஸ்டோரியை சொல்லி இந்த ஸ்டோரி நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க சொன்ன மாதிரியும், இல்லை சுந்தர்சி அவர்கள் சொன்ன ஸ்டோரியில் நிறைய சேஞ்சஸ் சொன்ன மாதிரி நிறைய தகவல்கள் பரவி கொண்டிருக்கு. இதில் எதுவும் உண்மைன்னு தெரியல. இந்த சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்கும் திரைப்படத்தோட அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு 11 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அஃபிஷியலாக படத்தை யார் இயக்க போகிறா அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிற அப்டேட்டை ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்பு பிரசாந்த் ராம்கிருஷ்ணர் இவங்களோட பெயர்லாம் அடிப்பட்டது. இந்த சமயத்தில் சிபி சக்கரவர்த்தி அவர்களோட பேர் அடிபடுகிறது. இவர் ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் அவர்களோட டான் படத்தை இயக்கியிருக்காங்க. ஸோ இரும்பு திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. ஹீரோ திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில் சிபி சக்கரவர்த்தி ஸோ அட்லி அவர்களோட அசிஸ்டன்ட் சிபி சக்கரவர்த்தி. ஸோ இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கும்போது கண்டிப்பாக அந்த திரைப்படத்தின் மீது ஹைப் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும், கமல்ஹாசன் அவர்கள் எந்த பெரிய இயக்குனரையும் அவரோட படத்துக்கு சூஸ் பண்ணாமல் ரொம்ப இளம் இயக்குனர்கள் சூஸ் பண்ணி ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண வைக்கிறாங்க. மேபி கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன கதையை தான் இயக்குனர்கள் டைரக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் கமல்ஹாசன் அவர்கள் இப்படி சூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சில கொஷின்ஸ் எழுகிறது. என்ன ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த திரைப்படம் பயங்கரமான வெற்றி திரைப்படமாக அமையப்போகுது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.